அலோயிங் மீன்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ப்ரியர் டு இன்கார்பரேஷனில் எக்ஸைஸ் 3 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸைஸும் ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸைஸும் இங்கே போடுறோம், செக் பண்ணிக்கோங்க. யூ ஆர் required to calculate the time ratio for the prior and post incorporation period from the following particulars. Date of incorporation வந்து 1st June 1999. Period of final accounts வந்து April to March. Total wages வந்து 4,800. Number of workers வந்து pre-incorporation periodல 5 members. Post-incorporation periodல 25 members. Also divide the total wages between pre- and post-incorporation period அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைம் ரேஷியோ கண்டுபிடிச்சு இந்த 4,800 ப்ரீ பீரியடில் எவ்வளோ வரும், போஸ்ட் பீரியடில் எவ்வளோ வேஜஸ் வரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எக்ஸைஸ் 3ல் ப்ராஃபிட் ப்ரியர் டு இன்கார்பரேஷன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தேவையானது வந்து ஸ்டார்டிங் டேட்டு, ஸ்டார்டிங் மந்த்து, அக்கௌண்ட் க்ளோசிங் மந்த். ஸோ அதுக்கப்புறம் இன்கார்பரேஷன் மந்த். ஸோ இன்கார்பரேஷன் மந்த்துக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோங்க, ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆஃப்டர் இன்கார்பரேஷன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஒன் வந்து டைம் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1st June 1999. ஸோ 1st June 1999. ஓகேவா? ஸோ இன்கார்பரேஷன் பீரியட். ஸோ அதுக்கப்புறம் பீரியட் ஃபைனான்சியல் இயர் வந்து ஏப்ரல் டு மார்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏப்ரல் டு மார்ச். ஸோ அப்போ 1/1/99. ஓகேவா? ஸோ மார்ச் வரைக்கும் இல்லையா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் 1st June, பீரியட் ஆஃப் ஃபினான்சியல் இயர் ஏப்ரல் டு மார்ச், டோட்டல் வேஜஸ், இன்கார்பரேஷன், ப்ரீ இன்கார்பரேஷன், எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ 31/3/2000. ஓகேவா? ஸோ இன்கார்பரேஷன் வந்து நம்மளுக்கு ஆனது வந்து 99லையா, 99ல். ஓகேவா? ஸோ அப்போது நம்மளுக்கு ப்ரீ பீரியட், போஸ்ட் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸ்டார்டிங் பீரியட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட். ஓகேவா? எங்கேருந்து எடுக்கணும், ஸ்டார்டிங் மந்த் டு இன்கார்பரேஷன் மந்த் வரைக்கும். ஓகேவா? ஸ்டார்டிங் மந்த் என்னங்க, ஏப்ரல் இல்லையா. அப்போ 4 ஏப்ரல் டு ஜூன் 1st வரைக்கும், அதாவது ஜூன் 1/4/16 வரைக்கும். அப்போ இதில் எவ்வளோ மந்த்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஏப்ரல், மே, ஜூன் இல்லை. ஓகேவா? ஏன்னா 1/6 அப்படின்னு வந்துருச்சு. அப்போது இதில் எவ்வளோ மந்த்ஸ் இருக்குங்க, 2 மந்த்ஸ் இருக்குது. ஓகேவா? இவனி போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட். ஓகேவா? ஸோ இன்கார்பரேஷன் மந்த் டு க்ளோசிங், அக்கௌண்ட் க்ளோசிங் மந்த் வரைக்கும். ஓகேவா? ஸோ இன்கார்பரேஷன் மந்த் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனில். ஸோ ஜூன் டு மார்ச் வரைக்குமா. ஓகேவா? அப்போது எவ்வளோங்க, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். 1 2 3 4 5 6 7 8 9 10 மந்த்ஸ் இருக்குது.
ஸோ 10 months. ஓகேவா? அப்போ டைம் ரேஷியோ எப்படி போடலாம்? டைம் ரேஷியோ ஈக்குவல் டு 2:10. இதை எப்படி கட் ஷார்ட் பண்ணலாங்க? 1:5 டைம் ரேஷியோ. ஸோ இதுதான் ஏவோடது. ஸோ இப்போ ஒரு பார்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பி. பி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,800. இதில் வந்து எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரீ போஸ்ட். ப்ரீ பீரியடில் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 எம்ப்ளாயீஸு. போஸ்ட்டில் வந்து 25 எம்ப்ளாயீஸு. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா calculation of weighted time ratio. ஓகேவா? ஸோ இப்போ நார்மல் டைம் ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். இன்கேஸ் வந்து வேஜஸ் கொடுத்து எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வெயிட்டட் டைம் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீயில் நம்மளுக்கு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, போஸ்ட்டில் 25 இருக்குது. ஓகேவா? ஸோ டைம் ரேஷியோ நம்மளுக்கு பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே என்ன இருக்குதுங்க 5 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 2 இங்கே வந்து 10 months, 2 months, இங்கே 10 months. ஓகேவா? ஸோ அப்போ 5 into 2 இது 2 இன்ட்டு பண்ணிக்கணும் 10, இது 2 இன்ட்டு பண்ணிக்கணும் 25 into 10 250. ஓகேவா? இப்போ ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டட் டைம் ரேஷியோ அப்படிங்கிறது 10 into 250. இதை கட் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா 2 into 50 வரும். இதையும் கட் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா 1:25 அப்படிங்கிறது. இப்போ வெயிட்டட் டைம் ரேஷியோ, வெயிட்டட் டைம் ரேஷியோ 1:25. ஓகேவா? இப்போது இது தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ வேஜஸ்க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ வேஜஸ் ஈக்குவல் டு 4,800 இருக்கு இல்லையா? அப்போது ப்ரீக்கு என்ன வருங்க? 4,800 டிவைடட் பை டோட்டலாக 26 இன்ட்டு 1. 4,800 வந்து 26னா 1க்கு எவ்வளவு? 185 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போஸ்ட்டுக்கு 4,800 வந்து 26க்கு அப்படின்னா 25க்கு எவ்வளோ? 4,800 டிவைடட் பை 26 இன்ட்டு 25 4615. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வெயிட்டட் ஆவரேஜோட வேஜஸ். ஸோ ப்ரீ incorporation period wages எவ்வளோனா 185. ஸோ போஸ்ட் incorporation period wages 4615. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.